பால்? விளையாடாத பால். விளையாடுறதுக்கு தான்டா பால். என்ன பால்? பாஸ்கெட் பால். போடா. டேய் சொல்ல வந்த மூசா சொல்லிட்டு போடா. ஏடா அவன் பொங்கல் வந்தா சொல்ல வந்தான் மூசா சொல்லிட்டு போன்ற. அவன் எதனா அசிங்கமா சொல்லணும். அதை இந்த ரெண்டு காது கேட்கறேன். நீ இப்படியே பேசுறீங்க. நாளைக்கு எக்ஸாம் கொஞ்சம் பயம் இருக்கா? எனக்கு எவ்வளவு டென்ஷனா இருக்கு தெரியுமா? டேய் படிக்கிற பசங்க நாங்களே எக்ஸாமுக்கு டென்ஷன் ஆகல. காலேஜ்ல மணி ஆட்டுங்கிற வார்த்தை டென்ஷன். இன்னும் டென்ஷனா? எல்லாரும் காசு வாங்கிட்டப்பா. கிளாஸ் ரூம் போய் விட்டு போடுவானே. நீ விட்டு போற லட்சம் தான் எனக்கு தெரியுமாடா. போன எக்ஸாம்ல விட்டு போறேன்னு எல்லார்கிட்டையும் காசு வாங்கிட்டு ஷர்ட் பிட்டு பேண்ட் பிட்டு ஜாக்கெட் பிட்டு எல்லாம் போட்டு எல்லாத்தையும் ஃபெயில் ஆகிட்டியா? டேய் 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 போது நித்துங்கடா. 4 வருஷமா படிக்காத நீங்க ஒரே நாள்ல படிச்சு கீசிர போறீங்களாக்கோ? நீ எல்லாத்தையும் ஈஸியா சொல்ற. இந்த புக்ல இருக்கிறதெல்லாம் படிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? எங்க காட்டு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமே. இது நம்ம ஆண்டனியோட பைபிள்ரா. இத வச்சு எக்ஸாம் என்னடா படிக்கிறீங்க? இவன் தான்ப்பா இந்த புக்ல இருக்கிறதெல்லாம் படிச்சா ஈஸியா பாஸ் ஆகல 100 ரூபாய் வித்தான். டேய் பசங்க என்னென்னலாம் ஏமாத்தி வச்சுக்கிற? தம்பி டேய் யாரா அவன்? காலேஜ்க்கே புதுசா இருக்கான். ஆமாப்பா பசங்க தான் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டானுங்க. அதனால பக்கத்துல இருக்கிற கோனர் ரைட்னு வந்துட்டேன். அப்போ உங்ககிட்ட கைடு கேட்டா நேரா மகாபலிபுரத்துக்கு போய் அங்க இருக்கிற டூரிஸ்ட் கைடு எடுத்து வந்து விட்டுருவோம். எல்லா எபிசோட்லயும் ஏடா கூடமா பண்றதே உன் வேலை இல்ல. ஏன் கோனர இந்த நாய் தான் ஏதோ கூப்பிட்டானா நீ தூக்கி வந்துட்டியா ஜோட்டாலையா? போயா. டேய் முதல்ல நீ போடா. இருக்கிற வரைக்கும் எங்களால படிக்க முடியாது. டேய் எதுக்குடா டென்ஷன் ஆவறீங்க? எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் ரிலாக்ஸா செய்யுங்க. அப்பதான் மனசுல பூ பூக்கும். கனகாம்பரமா மல்லிகை பூ பூக்குமா? தங்கச்சிக்கு 2 முழம் வாங்கி போலான்னு தான். இப்ப தவட மேல 2 வாங்கி போறேன். ஏய் கல்வி தர சரஸ்வதியே டென்ஷன் ஆகாம கூலா வீணை வாசிச்சுக்கிறாங்க. ஏன் வீணை வாசிச்சுக்கிறாங்க? இந்த ஸ்டார் டிவில சன் டிவில நியூஸ் வாசிக்க சொல்றியா? சோகத்தை எல்லாம் போட்ட கண்டு போடுதா. சுதாங்கனே சுதாங்கனே பாட்டு பாட்டுடா உதாதனே. சோகத்தை எல்லாம் போட்ட கண்டு போடுதா. ஏடா கார்த்திக் எக்ஸாம் முடிச்சாலும் நான் பாட்டுக்கு நேரா எங்க வீட்டுக்கு போயிருப்பேன். தேவையில்லாம எதுக்குடா உங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வர? எல்லாம் ஒரு காரணமா தான். ஆமா உங்க வீடு எங்க இருக்கு? மதுரையில. ஏப்பா அவ்வளோ தூரம் இருக்கிற உங்க வீட்டுக்கு சென்ட் பாட்டில் ஸ்வீட் அது இதுன்னு வாங்கின்னு சொந்தன்னு போற. பேசாம எங்க வீட்டுல வச்சுட்டு ஃப்ரீயா போக வேண்டியது தானே. தெரியுடா கம்நாட்டி எல்லாத்தையும் அமுக்கிட்டு நம்மளை கட்டி அனுப்பலாம் தானே பாக்குறேன். அதனாலதான் காலி பேக் எடுத்துன்னு வரேன். எதுக்குப்பா தேவையில்லாத காலி பேக் எடுத்துன்னு போற? உங்க வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் அமுக்கின்னு போலாம் தான். அப்ப நான் என் வீட்டை நான் காட்ட மாட்டேன். நீ ஏன் தேடி கண்டுபிடிச்சிக்கோ. வா வா. கார்த்திகே தானே உங்க வீடு? எப்படிடா கண்டுபிடிச்ச? அதான் உன்ன மாதிரியா ஒரு பொண்ணு கைய சுத்தி சுத்தி கட்டி தெரிஞ்சிருக்கல. அத பார்த்தாலே தெரியல அவங்க தங்கச்சின்னு. ஏய் எருமமாடு கார்த்திக் எப்படா ஊர்ல இருந்து வந்த? அம்மா யார் வந்திருக்காங்க பாருமா. கார்த்திக் வந்திருக்கான். அதான் எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு. அப்புறம் எதுக்கு கார்த்திக் வந்தாரு? ஏய் ஆண்டி வந்தது நவராஜ நாயகன் கார்த்திக் இல்ல உங்க ஷண்ட் கார்த்திக். எஸ் கம் ஆன். ஏய் கார்த்திக் எப்படி இருக்க? யாரடா இந்த பையன்? என் ஃப்ரெண்ட் பானுமா. 2 நாள் நம்ம வீட்டுல தங்க போறோம். ஐயோ 2 நாள் நம்ம வீட்டுல தண்ணியே வராது. கரண்ட் வர அப்பப்ப கட் ஆகுது. ராத்திரி கொஞ்சம் கும்பமா ஒருத்தர் கிடைக்கும். கேஸ் வேற தீர்ந்து போச்சுப்பா. எப்படி போன வீட்டுல தங்க போறான்? ஏடா இது என்ன ஆத்தாவா இல்ல ஆஸ்கர் அவார்டு வாங்குற ஆர்டிஸ்டா? 2 நாள் நீங்க தங்குறதுக்கு இந்த நடிப்பு நடிக்குது. ஒருத்தர் நடு ரோட்ல ஒரு கும்பலை துரத்தின் போது அவங்களா காசியோட ஆளுங்க. இங்க அவங்க வச்சுதான் சட்டம். 6க்கு 2 வச்சானா இல்ல 8க்கு 4 வச்சானா? அவங்க ஆப் வைக்கிற ஆசாரியா? ரவுடிடா ரவுடி. இந்த ஊர்ல எவன் வெள்ள வெட்டி கட்டினாலும் அவனை பிடிக்கவே பிடிக்காது. ஊருக்கு கிளம்பியா? ஏய் நான் நெக்கலா வந்து 1 hour ஆகுது. எப்படா வேன் எடுப்பாங்க? சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் சொல்லி அனுப்பிச்சுக்கிறேன். வந்தவனே எடுத்துருவாங்க. ஏய் என்னடா இளம் எடுக்கிற மாதிரியே சொல்ற? 2 1 தான். இப்பதானே வேன் டிரைவருக்கு சரக்கு வாங்கி கொடுத்து இருக்கிறேன். நீ போறது மதுரை இல்ல நேரம் பேசிக்கலாம். ஒரு நிமிஷம் என்ன பிரச்சனை?
சாப்பிடுங்க. எல்லி டிமாண்டியா எங்க தாத்தாவுக்கு மஞ்சள் அம்மன் வாங்கி போட அத்தை போய் வட்ட ஒரு நிமிஷம் இருங்க, பிரச்சனை வேணாம். ஒரு நிமிஷம் பேசிக்கலாம். ஒரு நிமிஷம் நீங்க தண்ணி சாப்பிடுங்க, வழுக்கி சாப்பிட்டோம். வழுக்க தானே வேணும். தொகுது பார், நல்ல வழுக்க நக்கி நக்கி சாப்பிடுங்க. யாரு தெரியுமா காசியப்பா சொல்லு ஆள் சொல்லு